ஹை ஜீனியஸ், இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணலாமா இல்லை பேங்க் சூஸ் பண்ணலாமா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே. ஓகே, அதுக்கான சொல்யூஷன் தான் நான் உங்களுக்காக இப்போ கொடுக்க வந்திருக்கேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்டிடியூட் நல்லா போடுவேன், எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்கிங் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து நல்லா படிப்பேன், தமிழ் நல்லா படிப்பேன், கிராமர் நல்லா போடுவேன், இங்கிலீஷ்னால் கிராமர் நல்லா போடுவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சூஸ் பண்ணலாம். ஸோ பேங்கிங் சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கேல்குலேஷன்ஸ், அதாவது ஆப்டிடியூட் தான் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் இது மூணு தான் ப்ரிலிம்ஸில் வந்து இருக்கும். மெயின்ஸில் வந்து என்னென்னா அதே ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் அவேர்னஸும் வந்து கேட்பாங்க. சில எக்ஸாம்ஸ் ஃபார் ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்பி அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் அவேர்னஸும் எக்ஸ்ட்ரா வந்து கேட்பாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸும் இங்கிலீஷும் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேங்கிங் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தியரி சைஸாக நான் நல்லா படிப்பேன், நல்லா மெமரி பண்ணுற பவர் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆஸ்லேட் ஆகவே கூடாது. ஸோ பேங்க் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்லேயே கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கும்போது டிஎன்பிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ரெண்டு எக்ஸாமே நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றதுலாம் சாத்தியம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவே போட்டிருக்கேன். என்ன பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு எந்த எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளியரான ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ், அதாவது ஃபியூச்சரில் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டே இருக்குன்னா கிடச்சிட்டே இருக்கும். ஓகே buddies, தேங்க்யூ.